ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சால்வ் வித் பிரஷு. டுடே நம்ம ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் புக்கில் ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சொல்யூஷனான வீடியோ கிடையாது, ஜஸ்ட் என்னுடைய அப்ரோச்சுக்கான வீடியோ. ஓகே, வாங்க டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு மேபி என்னுடைய அப்ரோச் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு தெரியாத கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்யூஷன் நீங்கள் சால்வ் பண்ணி போடுங்க. கேமராவா? ஓகே, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஓகே, நமக்கு தேவை மேத்ஸு. ஃபஸ்ட்டு கொஷின், ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், the length of the square park 10 cm. There are 4 cm wide path inside it. What is the area of the path? இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் கேப் இருக்குது. இப்போது பேத்தோடது நமக்கு இது ஒரு 10 அப்படின்னா, இப்போது இது ஒரு 4, இது ஒரு 4 இருக்கும், இது ஒரு 2 இருக்கும். ஸோ 4 × 10 × 2, அதுக்கப்புறம் 2 × 4 × 2, 4 × 10 42, 80, 2 × 4 8, 8 2 16. அப்போ டோட்டலாக 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சேவ். நெக்ஸ்ட் some money was borrowed compound interest and repaid 2 equal annual installment. If the value of each installment, zoom குறைச்சிக்கலாம், கொஷின் தெரியல. ஓகே, each installment 882, 5% per annum, then how much money borrowed? ஓகே, 5% அப்படின்னா நமக்கு 1/20, 20 21 400 441. அப்போது இது நமக்கு 420 441, ஏன்னா செட்டில் பண்ணுற அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ணுறோம். 400 441. ஸோ பிரின்சிபல் மொத்தமாக 820, இது 882. இப்போ 441 தான் நமக்கு 882 அப்படின்னா 820 வேல்யூ எவ்வளோ? 1640. ஆன்சர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு, there are 9 balls, 2 ரெட்டு, 3 ப்ளூ, 4 பிளாக்கு. 3 பால்ஸை நம்ம எடுக்கணும். 3 பால்ஸ் எடுக்கிறோம், அது 3மே டிஃப்ரெண்ட் கலர். ஸோ 2லேருந்து ஒரு பால் எடுக்கிறேன். 2C1, 3C1, 4C1, 9C3. 2 × 3 × 4 divided by 9 × 8 × 7 divided by 1 2 3. அடித்தா இது ஒரு 4, இது ஒரு 3, 3 12, 84. 2 × 3 × 4 divided by 84, 6 6 24. ஸோ 24/84, 2 12 24, 7 12 84. ஸோ 2/7. ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு, graph system coincide, then the solution infinite solution. coincide ஆனாவே நமக்கு இன்ஃபினிட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும்.
ஸோ தேர்டுக்கு இன்ஃபினிட், ஃபோர்த்து 555 divided by 4, 5 4ல் டிவைட் பண்ணால் மீதி நமக்கு 1, 1.55, ஆன்சர் இஸ் 1. ஆறாவது கொஷின் போயிடுச்சா? 5 போட்டோமா? போட்டோம். 6. ஓகே. cot alpha is equal P by Q. அப்போது cos by sin எழுதலாம். ஸோ காஸோட வேல்யூ P, சைனுக்கு Q. அப்போது P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர் டிவைட் பை P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் மைனஸ் P ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர் டிவைட் பை P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்படியே இதையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆன்சர் 3. The average of father and mother 22. Father plus mother அப்படின்னா 44. 4 years hence. The average age of father, mother and their son 18. 18 3 54, 44. அப்போ ரெண்டு பேருக்குமே 4 4 கூடி இருக்கும். ஸோ 52. அப்போ பையனுக்கு வயசு என்ன? 2 வயசு. PQR is a right angle triangle. ஜியோமெட்ரி இன்னும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகே. A person bought 2 buffalo, 11520, one lost 15, another is gained 19. Selling price of the both buffaloes equal கொடுத்துட்டான். ஸோ 100, 85, 100, 119, இது 119, இது ஒரு 85 சிபி ரேஷியோ. இது 7, இது 5. அப்போ டோட்டலாக 12 தான் நமக்கு 1152. அப்படின்னா 7 எவ்வளோ? அடித்தா 9, ஒரு 6, 96 × 7 42, மிச்சம் 4, 63, 6720. நெக்ஸ்ட்டு, a shopkeeper sells 1 kg rice to customer ரீமா. சீமா கிட்ட வந்து காஸ்ட் பைஸை கரெக்டாக வாங்கிக்கிறான். வெயிட் வந்து 12% கம்மியாக கொடுக்குறான். ரீனா கிட்ட 25% மோர் காஸ்ட் வாங்குறான். பட் வெயிட்டு 12% அதிகமாக கொடுக்குறான். ஃபைன் ஹீஸ் ஓவரால் பர்சன்டேஜ். இப்போது இங்கே 1000 ரூபா வாங்குறான், 880 ப்ராடக்ட்டை கொடுக்குறான். இங்கே 1250 வாங்குறான், பட் 1120 கொடுக்குறான். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் இது 2000. இதை ஆட் பண்ணால் நமக்கு 2250. ஸோ 250 by 2000 × 100, 12.5% ப்ராஃபிட். நெக்ஸ்ட் கொஷின், அரித்மெட்டிக் மீன் கேட்குறாங்களா? 3 × 50 அப்படியே போட்டுருவோம். 3 × 50 150, 4 × 28 4 20 80, 80 ஒரு 32 112, 6 × 85 6 8 48, அது ஒரு 30, 510, 7 280. ஆட் பண்ணால் 2 5 2 7 8 7 15, மிச்சம் 1 3 5 3 8 2 10, 1052. 4 3 7 7 13 20. ஒரு புள்ளி வச்சுருங்க. இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? லாஸ்ட்டில் 2ல் முடியுது. அப்போ ஒரு 6ல் தான் முடியும். 52.6. In a partnership, X invest 1/6 of the capital, 1/6. ஸோ டோட்டல் கேபிட்டல் 6ன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் டைமு 6ன்னு வச்சுக்கோங்க. இவன் 1/3 டைமு, இவன் 2 டைமு. Z invest the remaining 1 2 3 into remaining 6. ஸோ 1 4 6 3 18. டோட்டலாக ஆட் பண்ணால் 23. 23 தான் 23,000. அப்படின்னா ஒய்யோட ஷேர் எவ்வளோ? ஒய்க்கு 4, அப்போ 4000. நெக்ஸ்ட்டு, இன் ஏ வில்லேஜ் 60% ஃபேமிலி கவ். இது கவ், இது பஃபலோ, இது மொத்தம் 60, இவங்க மொத்தம் 30 பஃபலோ வச்சுருக்காங்க. 15% ஃபேமிலி போத்து. அப்போ இது 45, இது 15 வரும். ஆட் பண்ணால் இது 60, ஒரு 15 75.
அப்போ 100ல் 75 பேர்கிட்ட மாடு அண்டு பஃபலோ இருக்குது. மீதி 25% யார்கிட்டையும் இல்லை. மொத்தமாக நமக்கு 960 பேர் இருக்காங்க. அதில் 25%னா 1/4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 240. ஆன்சர் 240. ஓகே. ஸ்விம்மிங் டைமு 45 மெம்பர்ஸு. ஆவரேஜ் ஆஃப் டெய்லி ஸ்விம்மிங் டைம் 90 மினிட்ஸ். ஸோ 45, 90, 30 மெம்பர் 60 and 25 மெம்பர் 75. ஆவரேஜ் டெய்லி ஒர்க் அவுட் டைம் எல்லாமே ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 9, 6, 5. ஸோ 9 × 9 810, 6 × 60 360, 5 × 7 35, 35 ஒரு 375. ஆட் பண்ண 5, 7 1 8 6 14, மிச்சம் 1, 8 1 9 12, 12 3 15 டிவைடட் பை 20. சேம் அடிங்க. 7 1 7 77ல் வருது. ஸோ ஆன்சர் 77.25. Okay, next the ratio of the three positive numbers 3, 5, 7. First two numbers 32. அப்போ ஃபஸ்ட்டு 32 ரெண்டு நம்பருடைய இது நமக்கு 32. அப்போ சம் என்ன? நமக்கு 64. ஸோ 8x தான் நமக்கு 64னா எக்ஸோட வேல்யூ 8. என்ன கேட்குறாங்க? சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் அண்ட் த லாஸ்ட் 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் 10, லாஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 12. சரி 8 12. டிஃப்ரென்ஸ் என்ன? 4, 4x. அப்போ 4 × 8ஓட வேல்யூ 32. நெக்ஸ்ட்டு PQ இஸ் ஏ கார்டு ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிள், இது ஒரு P, இது Q ஒரு கார்டு. XR அப்படிங்கிறது ஒரு டேஞ்சன்ட்டு X, இது Xன்னு வச்சுக்கோங்க, இது R. அப்புறம் XRோடைய வேல்யூ 12, QRோடைய வேல்யூ x - 2. இப்போது இந்த காரோட லென்த்து PQவோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். ஸோ சேம் 144 12 ஸ்கொயர் PT ஸ்கொயர் x - 2 × 2x - 2. இப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன போட்டால் நமக்கு 144 கிடைக்கும். நோ நீட் டு ஃபைண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஜஸ்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் 10 இருக்குது. 10 போட்டு பார்த்தா இங்கே எனக்கு 8 கிடைக்கும். இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? 2 × 10 இங்கே 18 கிடைக்கும். 18 × 10 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 144 கண்டிஷன் வருது. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. தென் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 10. நெக்ஸ்ட்டு கொஷினே என்னடா இது? ஓகே, இன்னும் லாஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் PQ 60/7. 3 பைப்பு சேர்ந்து 300/23. ஓகேவா? Pக்கும் Qக்கும் ஃபில்லிங் டைம் கொடுத்துட்டாங்க. Qக்கும் Rக்கும் டைம் கேட்குறாங்க. R இஸ் எ ட்ரைன் பைப். ஸோ நான் LCM எடுக்கிறேன் 300. அப்போது இது எனக்கு என்ன கிடைக்கும்? 35, இது எனக்கு 23. அப்போது என்னோடய ட்ரைன் பைப்போட எஃபிஷியன்சி எனக்கு 12. இப்போது 35ங்கிறது Pக்கும் Qக்கும். பட் டைம் ரேஷியோ நமக்கு 3:4 இருக்குது. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ 4:3. அப்போது 7 தான் 35 அப்படின்னா 3ஓட வேல்யூ 15. Q அண்டு R. ஸோ 15 - 12ஓட வேல்யூ 3. 300/3 போட்டால் நமக்கு 100 மினிட்ஸ். எத்தனை கரெக்டாக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். The length of the tower is 24 meter fixed vertically on the top of the building. The angle of elevation of the top of the tower. ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங் மேலே ஒரு டவர் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க 60 degree. The angle of depression from the same point on the ground, top of the building. இங்கேருந்து டிப்ரெஷன் பார்த்தா பில்டிங்கோடைய இது 30னா இதுவும் நமக்கு 30. இப்போது tan 30ஓட வேல்யூ 1/√3. tan 60ஓடைய வேல்யூ என்ன? √3/1.
அப்போது நான் இதை √3 பண்ணுறேன்னா இதே நான் √3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இதனுடைய வேல்யூ 2 இருக்கும். ஐ மீன் மொத்த வேல்யூ எனக்கு 3 ஆகிடும். ஓகேவா? அப்போது டவரோட வேல்யூ இது 24, இதனுடைய வேல்யூ 1, அப்போ இதனுடைய வேல்யூ 2. இப்போ 2 தான் நமக்கு 24 அப்படின்னா 1ஓட வேல்யூ 12. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸியான கொஷின். ஸ்ட்ரைட் லைனை ஃபார்ம் பண்ணணும். 3, -5 ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. 3, -5 x1 y1 ஃபார்முலா என்ன? y - y1 ஸ்லோப்பு x - x1 y + 5 mோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லோப் வேல்யூ 2 x - 3 2x - 6 y + 5. So 2x - y - 11 = 0. Next. Okay. 29/4 கொடுத்துட்டு 4/29, 29/4, 4/29. What is the value of 9m + 7? எல்லாமே நான் 29/4 மாற்றினா அப்படின்னா இது எனக்கு 3 + 3 14, 14 - 2 12. இந்த பக்கம் எனக்கு -9m - 7. ஸோ -9m = 19, m = -19/9. புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெலகிராமில் சால்வ் வித் ப்ரெஷ்யூன்னு செக் பண்ணுங்கள். என்னோடய குரூப் இருக்கும், அங்கே வந்து உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் கேளுங்க. 64 லிட்டர் மிக்சரில் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 1:3. 32 லிட்டரை எடுத்துட்டீங்க, அப்போ மீதி 32 இருக்கும். அது 1:3 இருக்கும். அப்போ 1:3னா 32 எடுத்தோன்னா 4, 8. அப்போது 8, இது ஒரு 24. இப்போது இதில் 14 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க. 16 ஆட் பண்ணியாச்சு. ஸோ 8:40, 1:5. Next, time taken by a boat covers certain distance 4 upstream பண்ணும்போது 4/7th time of 3 times of the same distance in downstream. இப்போ d divided by up equal 4/7 3d divided by down. d distance கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு 7d = 12 அப்புன்னு கிடைக்கும். அப்போ டியோடைய வேல்யூ எனக்கு 12, அப்போது 7. எனக்கு கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது 24ம் இதை 14ஆகவும் வைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன? 5, 10. இந்த 10 / 2 போட்டால் எனக்கு வாட்டரோடது கிடைக்கும். ஸோ 5. இங்கே வாட்டரோட ஸ்ட்ரீம் தான் கொடுத்துருக்காங்க 7.5. 5 தான் 7.5னா 1ஓட வேல்யூ 1.5. 42 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமில் போகணும். அப்போ அப்ஸ்ட்ரீமுக்கு கண்டுபிடிக்கலாமா? திருத்திரையூர். ஓகே. ஸோ 42 தான் நமக்கு. ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 14 தான் நமக்கு 21. 24ஓடைய வேல்யூ 36 டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இப்போ 42 கிலோமீட்டர் / 21 + 56 / 54 / 36 அடித்தா 2, இது அடித்தா 1.5. ஸோ டோட்டலாக 3.5 hours. ஓகே, என்னடா கொஷின் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு LON ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. LMN ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் காமன் ஹைப்போட்டெனஸ் LN. LON 90, LMN 90. LON அப்போ LMN வந்துருச்சு. LN பைசெக்டார். ஓகே. OLM அப்போ இது ஒரு ஸ்கொயர் தானே கணக்கு. LNோட வேல்யூ 29, ரைட்டு. ON 20. அப்போ இது எனக்கு என்ன? 21. இப்போ LMN கேட்குறான். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்கும். அப்போ 29, 21, 50, 50 + 20 70. ஓகே, எத்தனை கொஷின் போட்டிருக்கோம்? 22 போட்டிருக்கோம். இது போடலை.
இதுவும் போடலை, இதுவும் போடலை. ஓகே, பொறுமையாக ட்ரை பண்ணலாம். பை கெஸ்டில் பண்ணலாம். இப்போது எம் எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு 0. அப்போது எம் எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் என்னு வந்துருச்சு. இப்போது இந்த டேர்மை ஃபைன் பண்ணணும். இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2x பவர் எம் கிடைக்கும். டிவைட் பை கீழே எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் அப்படி இருக்கும். ரைட்டு, கீழே ஸ்கொயர் மைனஸ் வருது, மேலே எல்லாத்துலேயும் 2mn இருக்குது. 2mn கீழே மைனஸில் இருக்குது. பட் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் அண்ட் என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, போடுவோம். சேவ் நெக்ஸ்ட். சப்மிட் பண்ணிடுறேன். 2 கொஷின் எனக்கு போட்டு தரல. நீங்கள் அந்த கொஷினை போட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிக் கொடுங்க பாய்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய அப்ரோச் பிடிச்சிருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கடவுளே, லோட் ஆக மாட்டேது கைஸ். லோட் ஆகிட்டு நான் உங்களுக்கு ஸ்கோர் சொல்கிறேன்.